எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். என்ன டாக்டர் வித்தியாசமான லைட்டிங்கில் உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்இடி டிவி அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் இது நம்ம உடல்நலத்தை பாதிக்குமா அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேசுறதுக்காக பின்னாடி எல்இடி டிவியோடவே உட்காந்துருக்கேன். என்ன டாக்டர் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? கடைசீட்டில் டிவிக்கும் ஆப்பு வைக்க போறீங்களா? டிவி பார்க்கறதுனால பிரச்சனை வரும்னு சொல்ல போறீங்களா? ரைட்டு, ஆரம்பிச்சிட்டாரு டாக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்புங்க. ஜென்ரல் பாப்புலேஷன் பொதுவான மக்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நான் சொல்ல போகிறது இப்போ ரீசெண்ட் ஆராய்ச்சி எவிடன்ஸ் படி எந்தெந்த குரூப்புக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது அந்த காலத்தில் 20வது நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாக சூரிய வெளிச்சம் இருந்துச்சு. இரவு நேரத்தில் நம்மளுக்கு லைட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கப்படாததுனால லாந்தர் விளக்கோ இல்லை அகல் விளக்கோ ஏதோ ஒன்று அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க. ரொம்ப அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்கங்கிறது மனிதனோட பழக்கமாக இருந்துச்சு. இப்போ கடந்த சில நூற்றாண்டுகளாக தான் நம்மளோட பழக்கம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. எப்போ லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த லைட் வந்ததுக்கு அப்புறமே நம்மளோட முன்னேற்றங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு மனித சமுதாயத்துக்கு, அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதே சமயம் இந்த லைட்டுனால ஆரம்பத்தில் வந்தது சோடியம் வேப்பர் லேம்புன்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்ட்ரீட்ல எல்லாம் தெருவுல எல்லாம் அந்த மஞ்சள் நிற விளக்குகள் நிறைய இருந்துச்சு, பல காலமா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா இந்த லைட் எல்இடி லைட்டா மாறிக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட் முதற்கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டிவி, மொபைல் போனு எல்லா லைட்டுமே, டியூப் லைட்டு எல்லாமே எல்இடி லைட்டா மாறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம இதை பார்த்து நம்மளுக்கே ஒரு டவுட் வரணும், இவ்வளோ காலமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த மாத்திருக்குமே, இந்த எல்இடி லைட்னால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது, அதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். முதல் விஷயங்க, நாம் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இதுதாங்க. இப்போ நான் ஒரு எல்இடி ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற விஷயம் மதியம் நேரத்தில் பொதுவாக எல்லா மனிதர்களுமே மதியான நேரத்தில் சுரக்க ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா இதோட சுரப்பு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போய் நம்ம உடம்புல இரவு நேரம் வரும்போது இந்த மெலட்டோனினோட சுரப்பு பீக்ல இருக்குங்க, மிக அதிகமாக இருக்கும் இரவு நேரத்தில். இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் உற்பத்தி ரெகுலரா நடக்கிறது நம்ம உடம்புல பல்வேறு விஷயங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்குங்க. இந்த மெலட்டோனின் குறிப்பா நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை கரெக்டா ஓட வைக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடிகாரம் அப்படிங்கிறது இப்ப என் மேல சூரிய வெளிச்சம் தான் பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சூரிய வெளிச்சத்துல நம்ம ஃபுல் ஆக்டிவா நல்லா வேலை செய்யக்கூடிய திறனோட இருப்போம். பகல் நேரத்துல நம்மளோட பிபி அளவுகள் எல்லாமே அந்த வேலை திறனுக்கு ஏற்றாப்புல அதிகரிச்சிருக்கும். நம்ம உடம்புல சர்க்கரை அளவுகள் நம்ம வேலை திறனுக்கு ஏற்றாப்புல கரெக்டான அளவுல இருக்கும். இதெல்லாம் கரெக்டா பகல் நேரத்துல நம்ம உடம்புக்கு தேவையான அளவு டெம்பரேச்சர், தேவையான அளவு ரத்த அழுத்தம், தேவையான அளவு சர்க்கரை அளவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் பகல் நேரம். ஆனா இரவு நேரம் ஆகணும்னா நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட உடம்போட வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருந்தா பரவாயில்ல, ரத்த அழுத்தம் குறைவா இருந்தா பரவாயில்ல, சர்க்கரை அளவுகள் நல்லாவே குறைவா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா நம்ம வேலை எதையும் செய்ய போறது இல்லை. ஆனா இதை விட முக்கியமா இரவு நேரத்துல ஜீரண மண்டலத்துல ஜீரணம் பண்ணக்கூடிய என்சைம்கள் சுரப்பு நல்லபடியா நடக்கணும். அப்ப இரவு நேரத்துல அது அதிகப்படியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்ப மாற்றி அமைக்கக்கூடிய ஹார்மோன்கள், மற்ற ஹார்மோன்களோட உற்பத்தி நல்லபடியா இருக்கணும்னா அது இரவு நேரத்துல தான் நல்லபடியா நடக்கும். ஆக இது எல்லாத்தையும் இரவு நேரத்துல கரெக்டா அதிகப்படுத்தி தேவையில்லாத விஷயங்களை குறைச்சி பகல் நேரத்துல தேவையான விஷயங்களை அதிகப்படுத்தக்கூடியதுதான் சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக். இந்த வேலையை செய்யக்கூடியது, நல்லா செய்யக்கூடியது இந்த மெலட்டோனின் ஹார்மோன்கள். சோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெலட்டோனின் ஹார்மோனோட உற்பத்தி குறையும் போது மெலட்டோனின் ஹார்மோன் அதுக்கு மட்டும் இல்ல, நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அளவுகள் சீரா இருக்கிறதுக்கு, நம்ம உடம்புக்குள்ளார அலர்ச்சிகள் எதுவும் இல்லாம, வீக்கம் இல்லாம நல்லபடியா இருக்கிறதுக்கு, நம்ம உடம்புல தேவையில்லாம புற்றுநோய்கள் வராம இருக்கிறதுக்கு, நம்ம நரம்புகள் நல்லபடியா இயங்கிறதுக்கு, நியூரோ ப்ரொடெக்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற பல பண்புகளை கொண்டது இந்த மெலட்டோனின் ஹார்மோன். கரெக்டாக உற்பத்தி நடந்து கரெக்டாக காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிருக்கும், மறுபடியும் மத்தியானம் மறுபடியும் உற்பத்தி ஆரம்பிக்கும். இதுதான் இயற்கை. இந்த இயற்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுவது என்னன்னா, இந்த டிவி போன்ற விஷயங்கள்ல ஸ்ட்ரீட் லைட் எல்இடி, டியூப் லைட் எல்இடில இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட், இந்த ப்ளூ லைட் இந்த குறிப்பிட்ட ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடிய ப்ளூ லைட் பிரச்சனையை உண்டு பண்றதா சொல்றாங்க. அதே சமயம் எல்லாருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துடாது. குறிப்பா உலக சுகாதார நிறுவனம் 2007 இந்த வார்னிங் கொடுத்தாங்க. அதாவது நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், யாரெல்லாம் இரவு நேரத்தில் வேலை செய்யறாங்களோ, நிறைய இந்த பிபிஓ கம்பெனி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இரவு நேர வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயும் இரவு நேர வேலை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நைட் நேரத்தில் நம்ம லைட் போட்டுக்கிட்டு அந்த ஸ்கிரீனை, லேப்டாப் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு வேலை செய்யறது, கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே வேலை செய்யறது போன்ற பல விஷயங்கள். இது மட்டும் இல்லாம நைட் நேரத்திலே சாதாரணமாவே வெளியிடங்கள்ல வேலை செய்யறவங்களா இருந்தாலுமே இரவு நேர ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்த் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற வார்னிங்
வார்னிங்கை கொடுத்தாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், உடம்பு குண்டாக இருக்குது, ரத்த அழுத்த அளவுகள் அதிகமாக இருக்குது, இதய நோய்கள் இருக்குது, ஏன் குழந்தையின்மை பிரச்சனை கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதா இந்த உலக சுகாதார நிறுவனம் இந்த மெலட்டோனின் உற்பத்தி சரியா இயங்காததுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற வார்னிங்கை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சார்ந்த சில புற்றுநோய்களான மார்பக புற்றுநோய், பெண்களுக்கும் ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயும் அதிகமாக வரதா ஷிஃப்ட் ஒர்க்கர்ல மற்ற குரூப்போட ஷிஃப்ட் ஒர்க்கர் குரூப்ல அதிகமாக இருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. அப்போ ஷிஃப்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம உடலுக்கு ஆகாத விஷயம். என்னதான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம உடல் நலத்தை கெடுத்து சம்பாதிக்கிற மாதிரி இந்த ஷிஃப்ட் ஒர்க்குங்கிறது. இந்த ஷிஃப்ட் ஒர்க்கே நம்ம முடிஞ்ச அளவு தவிர்க்கணும், அவாய்ட் பண்ண பார்க்கணும். வெளிநாட்டில் எனக்கு ஷிஃப்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான கம்பெனிகள் வேலை செய்பவரோட உடல் நலனை கருத்தில் கொள்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ஷிஃப்ட் ஒர்க் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த குரூப்புங்க இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த லைட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க. மனநலம், அதாவது மனசோர்வு, டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு அதிகமான வெளிச்சம், இப்போ என் முகத்துல படுற மாதிரி அதிகமான வெளிச்சம் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படின்னும், இதுக்கு டிப்ரெஷன் அப்படின்ற மனச்சோர்வுக்கு நேர் ஆப்போசிட் மேனியா அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி, நான் சொன்னாதான் வந்து இங்க இந்தியாவில் எல்லா விஷயமும் நடக்கும், அமெரிக்காவோட ஜனாதிபதி இந்தியாவில் சொன்னாதான், இப்படி அப்படி பேசக்கூடியவங்க தான் மேனியா. தலையை சீவினாங்கன்னா 2 மணி நேரம் தலை சீவிட்டு இருப்பாங்க, பாத்ரூம்குள்ள இருந்தாங்கன்னா 2 மணி நேரம் பாத்ரூம்ல இருப்பாங்க, தொட்டி தண்ணி தீர்ற வரைக்கும் குளிப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒரு சோப்பு ஃபுல்லா காலி பண்ணுவாங்க போன்ற பல அறிகுறிகள், சின்ன சின்ன அறிகுறிகள் இந்த மேனியாங்கிற ஒரு நோயில இருக்குங்க. இது ஒரு மனம் சார்ந்த ஒரு ப்ராப்ளம், மனசிதைவு ஆகுது. இந்த மேனியா பிரச்சனைக்கு லைட்டு குறைவா இருந்தா நல்லது. ஸோ இந்த மாதிரி சில சைக்கியாட்ரிக் பிரச்சனைகளில் வந்து இந்த லைட்டோட பயன்பாடு இருக்குது. ஆனால் பொதுவாகவே இப்போ நான் ஷிஃப்ட் ஒர்க்கரில் தான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், மெயினாக அது ப்ளூ லைட்டு, எல்இடி லைட்லேருந்து வர ப்ளூ லைட்னால வரதாகவும் சொல்லியிருக்கேன். அதே சமயம் இன்னைக்கு குழந்தைகள் மத்தியிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் பெரியவங்க மத்தியிலையும் இந்த இரவு நேரத்தில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடுங்கிறது, நம்ம வந்து 9 மணிக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னாலே அது வந்து நம்ம மெலட்டோனின் சுரப்பை வந்து கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. வெறும் ஸ்மார்ட் போன் மட்டுமா கிடையாது, இரவு நேரத்துல எப்ப லைட் வர ஆரம்பிச்சிருச்சோ அந்த லைட் ப்ளூ லைட் அதிகமா எமிஷன் பண்ணக்கூடிய லைட்டா இருந்தா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெலட்டோனின் செக்ரேட்டினை குறைக்கதான் செய்யும். அப்போ மெலட்டோனின் குறைவா இருக்கும்போது எதிர்ப்பு சக்திகள்ல இருந்து பல விஷயங்கள் குறையும் இல்லையா? அதனாலேயே நம்ம இந்த ப்ளூ லைட்டை முடிஞ்ச அளவு குறைவா வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. பட் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும், அதாவது ஜெனரல் பாப்புலேஷன்ல இதை டோட்டலா மாத்தணும் அப்படின்னு இன்னும் எந்த கைட்லைனும் வரல. இருந்தாலுமே வந்து இந்த ப்ளூ லைட் நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்ஃபேக்ட் எல்இடி லைட்லயே வார்ம் ஒயிட்னு வரும். வார்ம் ஒயிட்டுங்கிறது ஒரு பியூர் ஒயிட்டா வெள்ளை நிறத்துல இருக்காது, இது கொஞ்சம் லைட்டா மஞ்சள் கலந்த நிறத்துல இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்சு நில லைட்டுகள், இப்போ ஹோட்டலுக்கெல்லாம் போறீங்கல்ல, இந்த ஹோட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வார்ம் ஒயிட் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மினிமம் லைட்டிங்ல இருக்கும். பாத்தீங்கன்னாலே அது டிஃபரெண்டா இருக்கும். ஹோட்டலு, 5 ஸ்டார் ஹோட்டல் எங்க போனீங்கனாலும் அந்த டைனிங் ஏரியா பாத்தீங்கன்னா அங்க எப்பவுமே வெள்ளை லைட் போட மாட்டாங்க, வார்ம் ஒயிட் தான் போடுவாங்க. அது வந்து நம்ம வீட்டு என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியிடத்தை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இருக்கலாம். பட் அதே சமயம் இந்த வார்ம் ஒயிட் அப்படிங்கிறது நல்லது. அதனால நம்ம அந்த வார்ம் ஒயிட் லைட்டுகளை போட்டிருக்கிறது நல்லது அப்படிங்கிறாங்க. இது வீட்லயுமே கூட இந்த வார்ம் ஒயிட் உபயோகப்படுத்தலாம். முன்னாடி வந்து அந்த மஞ்சள் பல்பு இருந்துச்சு, குண்டு பல்பு, கிட்டத்தட்ட அந்த கான்செப்ட் தான் இது. பட் இப்போ வார்ம் ஒயிட்டுங்கிறது எல்இடி லைட் தான், ஆனா அதுல ப்ளூ லைட் எமிஷன் இருக்காது. மேபி அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்போன்ல வந்து மாத்திக்கலாம், ப்ளூ லைட்டை கட் ஆஃப் பண்ற ஆப்ஷன் எல்லா செல்போன்லயும் ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. அது செல்போன்லயும் அந்த ப்ளூ லைட்டை கட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப்பை இப்போ எடுத்துக்கிறது நல்லது. அதுதான் இந்த வீடியோட முக்கியமான மெசேஜ். ஆனா டிவியில மட்டும்தான் இந்த ப்ளூ லைட்டை கட் பண்றக்கூடிய ஆப்ஷன்ங்கிறது இல்ல. நம்ம வீட்டு லைட்டு கூட மாத்தலாம், போன்ல லைட்டிங்க மாத்தலாம், ஆனா டிவியில ப்ளூ லைட் ஃபில்டருங்கிறது வரணும். எல்லா டிவிலையும் ப்ளூ லைட் ஃபில்டர் வரணும். அதனாலதான் இந்த வீடியோவை நான் எல்இடி டிவியை மையப்படுத்தி ஆரம்பிச்சேன். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்இடி அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ப்ளூ லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது எப்ப வேணா யாருக்கு வேணாலும் பிரச்சனையை உண்டாக்கலாங்கிறதுனால குறிப்பா இரவு நேரத்துல எல்இடி டிவி பார்க்கறத தவிர்க்க பாருங்க. போன் பாக்குறீங்கன்னா அந்த ப்ளூ லைட்டை கட் பண்ண பாருங்க. முக்கியமான இந்த விழிப்புணர்வு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ஆராய்ச்சிகளோட டேட்டாவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், படிச்சு தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.